தாராள பிரபு அது வேணாமா? ஏய், அதை ஓபன் பண்ணு, நான் பார்க்கணும். சார் இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணதா சார். அதுக்கு நான் செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? யார் செக் பண்ணாலும் நான் ஒரு தடவை ரீசெக் பண்ணி தான் அனுப்புவேன். தாராளமாக செக் பண்ணுங்க சார். ஆனால் திரும்பவும் எங்கள் சைட்லேருந்து ஒரு செக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அனுப்புவோம். அண்ணா வேலையை பாருங்க. மூணு பேரும் நிக்கிறானுங்களே. ச்சே, என்னடா இது? அந்தம்மா என்னன்னா அரவிந்த கூட்டிட்டு போய் பேசு, வீடியோ எடுக்கணும்னுது. இவனுங்க வேற இருக்கானுங்களே. லேசா ஏதாவது தெரிஞ்சா மொத்தமா மோப்ப முடிச்சிருவானுங்க. முதல்ல இவனுங்களை இங்கிருந்து எப்படியாவது கிளப்பணுமே. என்ன பண்ண போற கருணாகரா? இதெல்லாம் பார்த்துட்டியா? ஓகே மாப்ள. டேய் அன்பு, முத்து, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சார் பார்த்தா என்ன செய்யற மாதிரி தெரியுது? செக் பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது தெரியுது. பேக்கிங் பண்ண தான் பசங்க இருக்காங்கல்ல. நீங்க ரெண்டு பேரும் பெரிய குடோனுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய குடோனுக்கா? இங்கே வேலை முடிச்சா தானே சார் அங்கே போகணும். இப்போ எதுக்கு போக சொல்றீங்க? என்ன விளையாடுறீங்களா? இங்க முடிச்சிட்டு தான் போவேன்னா பெரிய குடோன்ல இருந்து ஹார்பருக்கு போக வேண்டிய ஃபர்ஸ்ட் கன்சைன்மென்ட் யார் செக் பண்ணி அனுப்புவா? அதுவும் பண்ணுவோம் சார். ஆனா இந்த வேலையை முடிக்காம அங்க போக முடியாதுல்ல. தம்பி, இங்க ப்ரொடக்ஷன் ஹெட் நானு, நீ வெறும் சூப்பர்வைசர். நான் சொல்றதை தான் நீ செய்யணும், புரியுதா? கருணாகரன் சார், இங்கேயும் வேலை நடக்கணும்ல. சூப்பர்வைசருக்கு இங்கேயும் தானே வேலை இருக்கு. சார் ஏன் சார் நீங்க வேற இங்க நேரங்காலம் தெரியாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆர்டர்ல லாஸ்ட் செக்கிங் முடிச்சு சூப்பர்வைசர் சார் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க சார். இந்த சாருங்க ரெண்டு பேரும் பெரிய குடோனுக்கு போய் செக் பண்ணி சைன் பண்ணாதான் வண்டி ஹார்பருக்கே கிளம்பும். டைம் இல்ல சார். சரி, யாராவது ஒரு சூப்பர்வைசர் இங்க இருக்கட்டும். அதான் அந்த மேடம் இருக்காங்களே, அவங்களும் இப்ப சூப்பர்வைசர் தானே. ஏன் சூப்பர்வைசர்னு அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லையா? பீஸ் பொறுக்கிட்டு இருந்தவங்கள டெய்லர் ஆக்குனாங்க. இப்ப சூப்பர்வைசர் ஆக்கிட்டாங்க. வேலை செய்ய தெரியுமோ என்னமோ. சார், ஆனந்த் எங்களை விட நல்லாவே வேலை பாப்பா. வேலைலாம் தெரியாம இல்ல. ஆனா துணைக்கு யாராவது கூட இருக்கணும்ல. அதெல்லாம் துணைக்கு யாரும் வேணாம். வேலையை தனியா செய்யறவங்களுக்கு பேர் தான் சூப்பர்வைசர். துணை சேர்த்து செய்யறவங்களுக்கு பேர் இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, சூப்பர்வைசர் வேலை தெரியாதுன்னா மறுபடியும் பழையபடி மிஷின்ல உட்கார சொல்லு. அப்போ அவகிட்ட வேலையை கொடுக்க நீயே பயப்படுற. கரெக்ட் தானே? ஏங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அதான் சொல்லிட்டாங்களே மேடம். அப்புறம் என்ன, அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி தெளிவா வேலை செய்வாங்க. நீங்க ரெண்டு பேரும் குடோனுக்கு போங்க. ஆனந்தி, அவசரம் ஒன்றும் இல்லை. நிதானமா நல்லா செக் பண்ணி கவனமா பார்த்து அனுப்பிவிடு. நான் பாத்துக்கிறேங்க. நாங்க பெரிய குடோன்ல தானே இருப்போம். இந்த பாக்ஸ் எல்லாம் எப்படி அங்கே தானே வரும். நாங்களும் ஒரு தடவை செக் பண்ணுவோம். இருந்தாலும் நீ பார்த்துக்கோ. நான் பார்த்து அனுப்புறேன், போங்க. ஏய் மடப்போ. அப்பாடா, ஒரு வழியா கிளம்பிட்டானுங்க. இப்ப இவனை கிளப்பி கூட்டிட்டு போனோம். கருணாகரா, இப்படி சிக்கிருக்கியடா. சார் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். இருங்க கருணாகரன் சார், இங்க வேலை இருக்குல்ல, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ சார், அதுக்குதான் ஆள் இருக்காங்களே சார். வாங்க 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 சார்.